கா 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 மாமா என்ன மாமா கோழி பிடிக்கிறீதா? வெளியில எல்லாம் கோழி பிடிக்கணும், வீட்டுக்குள்ள கோழி பிடிச்சிக்கிட்டு இருக்கியா? ஏன் வீட்டுல ஏரியா கோழி கோழி இருந்ததுலன்னா காட்டு பூனையும் நாயும் பிடிச்சிட்டு போய் செத்து போச்சு. அதனால கோழியே வளர்க்க வேண்டாம்னு விட்டாச்சு. அப்புறம் என்ன மாமா கூடைய வச்சு கோழி பிடிக்கிற மாதிரி வச்சிருக்கீத? அதான் மாப்ள 4 நாளைக்கு முன்னாடி எங்க கட்சி மாநாடு நடந்துச்சு. அங்க போயிருந்தேன். இப்ப பழைய நண்பர் 25-30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நண்பர் என்னை பார்த்தாரு. சரி, அப்படியே நல்லா இருக்கலாம் என்னன்னு விசாரிச்சாரு. நானும் அவர் நல்லா விசாரிச்சேன். அப்ப அவர் ஒரு பொறுப்புல இருக்கிறாரு. சரி. இப்ப நான் இந்த மாதிரி இந்த பொறுப்புல இருக்கேன் அப்படின்னாரு. இப்ப என்னைய கேட்டாரு, நீங்க என்னங்க இவ்வளவு வருஷமா இருக்கீங்க, நீங்க என்ன பொறுப்பு? ஒரு பொறுப்புமே இல்ல, வார்டுல கூட எனக்கு பொறுப்பு போடல அப்படின்னு. என்னங்க இப்படி சொல்றீங்க? ஆமா, இது வரைக்கும் எந்த பொறுப்பும் இல்ல, ஆனா காலம் ஓடிடுச்சு, வயசாயிடுச்சுன்னு. போங்க பொழைக்க தெரியாது நீங்க என்னாரு. என்னங்க பொழைக்க தெரியாதுன்னு என்னைய பார்த்து கேக்குறீங்க? பொழைக்க தெரியாம நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். நான் தீத்தி வீடா இருந்தேன், மாடி வீடு ஆக்கியிருக்கேன், கார் வச்சிருக்கேன், பையனை வெளிநாடு அனுப்பிட்டு நல்ல நிலைமையில தானங்க இருக்கேன். அட அரசியல் அதெல்லாம் முக்கியம் இல்லைங்க, காக்கா பிடிக்கணுங்க. காக்கா? ஆமா, நல்ல லெவலுக்கு நீங்க போகணும்னா ஒரு பொறுப்பு, பெரிய பொறுப்புக்கெல்லாம் வரணும் அப்படின்னா காக்கா பிடிக்கணுங்க. ஓ அப்படியா விஷயம்? சரி, இது வரைக்கும் நம்ம செய்யலாம். இனி இருக்க போன காலம் எவ்வளவுன்னு தெரியாது. இந்த காலத்துக்குள்ள காக்கா பிடிச்சி ஒரு பொறுப்புல சொல்லிட்டு காக்கா பிடிக்க கொண்டிருக்க மாப்பிள்ள. அது காக்கா வச்சது, காக்காவுக்கு வச்சிருக்கீதா மாமா? ஆமா, என்ன விஷயமா மாப்பிள்ள வந்திய? ஓயா, உன் கதையை கேட்டு நான் என்ன விஷயமா வந்தேன்னு எனக்கே தெரியல, மறந்து போயிட்டேன். காக்கா பிடிக்கிறேன்னு சொல்ற, எவன என்னென்னமோ பண்ணி மேல போயிட்டு இருக்கான், நீ இன்னும் கூட வச்சு காக்கா பிடிச்சிக்கிட்டு இருக்க. ஐயோ தலையெழுத்து, நானும் மறந்துட்டேன். என்ன அவனதான் போறாமையில இருக்கானா? சொந்தக்கார மாப்பிள்ளை போறாம போடுவானோ, மாமா எங்க காக்கா பிடிச்சி பெரிய மனுஷன் ஆயிட்டேன்னு. அதனாலதான் இப்படி போயிட்டு இருக்கானோ. கட்சியை விட சொந்த பந்தமே நமக்கு பதவி கொடுக்கறதுக்கு பொதுவா போறாம போடுதே. சொந்தம் கிடக்கட்டும், இவன் கிடக்கட்டும், நம்ம வேலையை பார்ப்போம். வருது பறந்துருது, வருது பறந்துருது. எப்படிதான் உன்னை புடிச்சு நான் பொறுப்பு வாங்கல, நான் மனுஷன் இல்ல. என்னை பிடிக்கவும் முடியாது, உனக்கு பொறுப்பும் கிடைக்காது.